लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலம் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளங்கலும் மேற்குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2183வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியினுடைய 2வது பாசுரம் 732வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே 32வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் சிவோபி பிரகாசாபி ஆதித்யம் திகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர் போன் தோயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கார் நடுப்பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்பர்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா உங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவானம் என்ன போலே பருவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்துறள வேணும் துணிந்து. 732வது பெரிய திருமொழி பாசுரம். வேத முதல்வன் விலங்கு புரிநூலன் பாதம் பரவி பலரும் பணிந்தேத்தி காதன்மை செய்யும் கண்ணபுரத்து எம்பெருமான் தாது நறுந்துழாய் தாழ்ந்தூடாய் போல் தும்பி. பரகால நாயகி பெருமாள் மீது அணிந்திருக்கிற அந்த துளசி மாலையை கூட கொண்டு வந்து எனக்கு தா என்று கேட்கவில்லை தும்பியை பார்த்து. தும்பியே, வேதங்களால் முழுமுதற் கடவுளாக பிரதிபாலிக்கப்படுபவன் அவன்தான் வேதங்களின் முதல்வன், வேதமே அவனிலிருந்து வந்தது என்று சொல்லக்கூடிய முதலாக வேதங்களால் போற்றப்படக்கூடியவனாக இருக்கக்கூடிய அழகுமிக்க பெருமானுடைய திருமேனியிலே விளங்குகின்ற யக்ஞோபவீதத்தை அணிந்திருப்பவனமான எல்லோராலும் திருவடிகளை ஆசிரியத்தால் நன்மை தருவான் என்று வணங்கி துதிக்கக்கூடியவனாக இருப்பவனாகவும் பக்தி பண்ணுவதற்கு உரியவனாக இருக்கக்கூடிய இதோ திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பெருமானுடைய தாதுக்களை மனமிக்கதான துளசி மாலையிலே நீ போய் உட்கார்ந்து உடலை தேய்த்து கொண்டு வந்து அந்த நறுமணத்தை கொண்டு வந்து என்னுடைய முடிக்கற்றையிலே நீ ஊதினால் கூட போதும் என்னுடைய விரகதாபம் தீர்ந்து போகும், அவனுடைய பிரிவாற்றாமையிலிருந்து நான் விடுபடுவேன் என்று சொன்ன திருத்துழாய் மாலை கூட கேட்கவில்லை. வண்டியே வண்டே கொம்பில் படர்ந்திருக்கக்கூடிய வண்டுகளே, கொம்பு மூலமாக தேனை உரியக்கூடிய வண்டுகளே, கோல் துப்பியே பெருமாளிடம் போ, பெருமாள் அணிந்திருக்கிற அந்த மாலையிலே துளசி மாலையிலே உட்கார்ந்து அதில் இருக்கக்கூடிய பரிமளத்தை உன்னுடைய உடலிலே ஏற்றி கொண்டு வந்து என்னுடைய தலைமுடி மீது அமர்ந்து அதை ஊதிவிட்டால் கூட போதும், நான் பெருமாளுடைய பிரிவிலிருந்து ஏற்படுகிற துக்கத்திலிருந்து வெளிவிடுவேன் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை சேவிக்கிற போதே முன்னால் ஆண்டாலும் இதே போல ஒரு பாசுரத்தை சொல்லியிருப்பதை கவனிக்கலாம். கோலால் நிறைமைக்கு ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னன் துழாய் கொண்டு என்னறி மென்குழல் மேல் சூட்டீரே என்று அவனுடைய திருத்துழாய் பிரசாதத்தை கொண்டு வந்து என்னுடைய தலையிலே சூட்ட வேணும் என்று ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்கொடி பேசியதை இப்பரகால நாயகியும் அப்படியே துழாயில் படுந்து நீ வந்து ஊதினால் போதும் என்கிறாள் என்பதுதான் சிறப்பு இந்த பாசுரத்திலே. ஆண்டாளை போலவே பரகால நாயகியாக இருக்கக்கூடிய கலியனும் பெருமாளுடைய மாலை கூட வேண்டாம், மாலையின் மீது இருக்கிற நறுமணத்தை கொண்டு வந்து என்னுடைய முடிக்கற்றை மீது நீ ஊதினால் போதும் என்று வண்டை பார்த்து சொன்ன அழகான பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். வேத முதல்வன் விலங்கு புரிநூலன் பாதம் பரவி பலரும் பணிந்தேத்தி
காதன்மை செய்யும் கண்ணபுரத் தென்பெருமான் தாது நறுந்துழாய் தாழ்ந்தூதாய் கோள் தும்பி. காதன்மை என்கிற வார்த்தைக்கு பக்தி பண்ணுவதற்கு உரியவன் என்கிற பொருள். தாது என்பது வாசனை திரவைகளையும் தேனையும் கொண்டுள்ள திருத்துழாய் மாலை, மனம் மிக்கது. நறு என்றால் மனம் மிக்கது, துழாய் என்றால் துளசி மாலை. பெருமாள் அணிந்திருக்கக்கூடிய வேதங்களின் முதல்வனாக இருக்கக்கூடியவனாகவும் எல்லோராலும் வணங்கப்படக்கூடியவனாகவும் வணங்கப்படுவதற்கு தகுதி வருவனாகவும் உடம்பிலே பூணல் அணிந்திருப்பவனான இந்த பெருமாளுடைய மேனியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற திருத்துழாய் என்கிற துளசி மாலையின் மீது சென்று படிந்து அதனுடைய வாசனையை கொண்டு வந்து என்னுடைய முடிக்கட்டை மீது ஊதினால் போதும் துப்பி நான் பிரகதாபத்தில் வெளியே வருவேன் என்கிறார் பரகால நாயகியாக கலியன் இந்த பாசுரத்திலே. நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒரு தருவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா